உங்கள் வீட்டில் தீய சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆவிகள்ங்கிறது ஒரு கேட்டகரி, பாக்டீரியா. நல்லது பண்ற ஆவி இருக்கு, கெடுதல் பண்ற பாக்டீரியா இருக்கு. ஆனால் வைரஸ் எப்பயுமே வைரஸ் தான். வைரஸ் கெடுதல் மட்டும்தான் பண்ண தெரியும். அப்போ பேய்கள் என்பவை நிச்சயம் கெடுதல் தான் செய்யும். அந்த பேய்கள் வருவதற்கான சிம்டம்ஸ் என்ன? ஒரிஜினலி பேய் உங்க வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் இருக்குன்னா, மீன் குஞ்சுகள், சின்ன சின்ன உயிர்கள்னு சொல்லுவாங்க. மீன் குஞ்சு, மணி பிளான்ட், சின்ன உயிர்கள்லாம் செத்து போயிடும். அதே மாதிரி உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். ஏன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா வாசல்ல வந்து கழிவு நீர் தொட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட், மொத்தத்துல இந்த வீடு வந்து ஒரு திவ்யமா, ஒரு சுவாமி கடாட்சமா இருக்கவே இருக்காது. மூணாவது விஷயம், எதுக்கு எடுத்தாலும் டயர்டாவே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் சுருண்டு சுருண்டு படுத்துப்பீங்க. இன்னைக்கு வேண்டாம், இந்த வேலை நாளைக்கு பார்க்கலாம், இந்த வேலை நாளைக்கு பார்க்கலாம். உங்க மேனேஜர் 4 நாளா கேட்பாரு, ப்ராஜெக்ட் எப்போ முடிப்ப? ப்ராஜெக்ட் நாளைக்கு முடிக்கிறேன். ஷூட் எப்போ எடுப்ப? கேட்பாரு. ஷூட் நாளைக்கு எடுக்கிறேன். நீங்க நினைச்சா போலாம், ஆனா போக மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த தீய சக்திகள் இருப்பதற்கான நடமாட்டம்.